அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது கற்றாழை நம்ம நிறைய வீடியோக்களில் நிறைய நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் அதெல்லாம் பத்தாது, அதனுடைய முக்கியத்துவம் அதிகம் அப்படின்றதுனால அந்த கற்றாழையை பற்றி மறுபடியும் இன்னும் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பொருளுக்கும் இறைவனுடைய படைப்பில் பெயர் காரணங்கள் மூலமாகவே அதனுடைய சிறப்புகளை நம்மளால் சொல்ல முடியும். அந்த வகையில் அந்த கற்றாழைக்கு குமரி அப்படின்னு சொல்லிட்டு மூலிகையில் குமரி அப்படின்னு பேர். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வயதான கிழவிகள் கூட அந்த கற்றாழையினுடைய தன்மைகளை பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த கற்றாழையினுடைய பயன்கள் ஒரு குமரியாக, ஒரு இளம் பெண்ணாக மாற்றி விடும் அளவுக்கு அது சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அது முக்கியமாக கல்லீரலை குணப்படுத்துது. நம்மளுடைய உடம்பில் 12 தலைமை உறுப்புகள் அப்படின்ட்டு 12 மேஜர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேஜர் ஆர்கன்ஸை ரீஃப்ரெஷ் பண்ணுது. ரீஃப்ரெஷ் அப்படின்னு சொன்னால் புத்துணர்ச்சி செய்யுது. அதனால் அது மறுபடியும் நம்மளை எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இயக்கிறதுக்கு அது பயன்படுது. அவ்வளவு சிறப்பானது இந்த கற்றாழை. இந்த கற்றாழையினுடைய ஜெல்லை ஏதோ ஒரு வகையில் அதை நேரடியாகவோ அல்லது அந்த கற்றாழையில் பனக்கற்கண்டு அல்லது பனை வெல்லம் நைட்லேயே போட்டு வச்சுட்டு காலையில் அதை சாப்பிட்றதுனாலையோ நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை இப்படி உறுப்புகளை நம்மளால் ரீஃப்ரெஷ் பண்ண முடியும். அந்தளவுக்கு அது உயர்வானது. இது மட்டும் இல்லாமல் இது இன்னும் இந்த கற்றாழையிலேருந்து நிறைய விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க. அதிலிருந்து இந்த கற்றாழை உடைச்சா ஒரு மஞ்சளாக ஒரு பொருள் வரும். அது பேர் மூசாம்பரம் அப்படின்னு பேர். எந்த ஒரு பொருளும் அமிர்தமாக இருந்தாலும் அதை நேரடியாக பயன்படுத்தக்கூடாது, சுத்திகரிப்பு பண்ணி தான் பயன்படுத்தணும் அப்படின்றது இயற்கை விதி. அந்த மூலிகையினுடைய அமைப்பில் அந்த மூசாம்பரம் அப்படின்ற அந்த ஜெல்லை கொதிக்க வச்சு கட்டியாக பண்ணி விற்கிறாங்க. இது பெண்களுக்கு கர்ப்பப்பை நோய்களை குணப்படுத்துறதுக்கான மருந்து, ஒரே மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது திருநெல்வேலி சைடில் இந்த மூசாம்பரத்தை உற்பத்தி செய்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இந்த கற்றாழை இருக்குது. இன்னும் இந்த கல்லீரலை ஒரு நாள் 2 நாள்லேயே இந்த மஞ்சக்காமால் இருக்கிறவங்க கூட ஒரே நாள் 2 நாளில் கூட குணமாகறதுக்கான வாய்ப்பு இந்த கற்றாழையில் இருக்குது. என்னென்னா, இந்த கற்றாழையினுடைய வேர் 1 அடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது சின்ன சின்ன துண்டாக பண்ணி சீரகத்தில் சீரகம் கொஞ்சம் ஒரு 4 விரைக்கடை அளவுக்கு சீரகங்களை அந்த கற்றாழைக்குள்ளே போட்டு நம்ம நைட்டு கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு அதாவது எப்பயுமே கொதிக்க வைக்கிறது கஷாயங்கள் எப்பயுமே 2 டம்ளர் போட்டால் 1 டம்ளர் அளவுக்கு சுண்டக்கூடிய அளவுக்கு அதை எடுத்துக்கணும். எப்பயுமே நமக்கு 2 டம்ளர் வேணும்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். 2 டம்ளராக சுண்டும் பொழுது அந்த 2 டம்ளரை பயன்படுத்திக்கலாம். வெறும் வயிற்றில் பயன்படுத்தும் போது இயல்பாக பயன்படுத்துகிறத விட 10 மடங்கு அதிகமான பலன் கொடுக்கக்கூடியது. காலையில் வெறும் வயிற்றில் இந்த வேரில், அதாவது வேரை சீவி அதை கொதிக்க வச்சு சீரகம் போட்டு கொஞ்சோண்டு தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் பனவெல்லம் போட்டுக்கலாம். கொதிக்க வச்சு அதை குடித்தோம்னா கல்லீரல் 100% ரீஃப்ரெஷ் ஆகும். எவ்வளோ வயசாக இருந்தாலும், ஒரு 60 வயசு 80 வயசாக இருந்தாலும் அதில் இருக்க கல்லீரல் அப்படின்னு சொன்னால் லிவர் அப்படின்னு இங்கிலீஷில் பேர். இந்த லிவர் எதிலிருந்து வந்தது, எந்த வார்த்தையிலேருந்து வந்ததுன்னா லைஃபர் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் மருவி வந்ததாக அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதனால் ஒருத்தனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே லிவர் தான், கல்லீரல் தான். இந்த கல்லீரல் மட்டும் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாகும். அதாவது மஞ்சக்காமால் வந்துட்டால் கூட இந்த வேரை கொதிக்க வச்சு 1 நாள் 2 நாள் சாப்பிட்டாவே அடுத்த நாள் பசி எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் அவன் பேஷண்ட் படுத்துட்டு இருக்கிறவன் எழுந்துருவான். இந்தளவுக்கு மிக அற்புதமான கல்லீரலை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அற்புதமான மருந்து இந்த கற்றாழையிலிருந்து நிறைய சொல்லலாம். இந்த கற்றாழையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதை இதனுடைய பயனை கருதி மறுபடியும் நாம் இந்த வீடியோவை போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.